அனைவருக்கும் வணக்கம். மக்கள் களம், மனம் திறந்த பேச்சுக்கள், வெடிக்குரல்கள், புரட்சிகரமான கருத்துக்கள், நாட்டு நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள் அத்தனையும் உள்ளடக்கிய மக்கள் களம். மக்கள் களம் நிகழ்ச்சியில் மனவளக்கலை மன்றத்திலிருந்து உறுப்பினர்களாக வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்கம்மா. மகரிஷி அவருடைய தத்துவங்கள், அதாவது எக்ஸசைஸு, காயக்கல்பம் எல்லாமே ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு. புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. ஐயா சொன்னது இந்த ஒரு பாட்டுக்குள்ளே எல்லாமே அடங்கிருது. மைகச்சு உருவத்திடை பூந்து உயிரலால் தொட்ட தவம் கொடுக்குறாங்க. அப்புறம் உடற்பயிற்சி பண்ணுறோம், அப்புறம் காயக்கல்ப பயிற்சி பண்ணுறோம் எல்லாம். அப்புறம் கடைசியில் சிந்தனையும் உடல் நலத்தையும் சீரமைக்கும். எல்லாமே இதெல்லாம் பண்ணோம்னா சீரமைச்சிடும். அப்போ நம்ம இறைநிலையை அடைய முடியும் அப்படின்றது தான் சொல்கிறார். சொல்லுங்கள், பேசுங்க. கொடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவரோட குரு என்ன பண்ணியிருக்காரு, தோத்தாத்ரி அப்படி சொல்லிட்டு அவருக்கு அவர் எல்லா வித யோகம்னு பயிற்சியவர். அதாவது தாந்திரிகத்துலேருந்து ராஜயோகம், கர்மயோகம் எல்லாத்தையும் பயின்று வந்தார். அப்போ அவருக்கு என்ன பண்ணார்னா, இவர் தியானம் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவர் கண்ணை மூடி நீங்கள் பூர்வ மத்தியில் நீ நினைவை செலுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நினைவு செலுத்தினா அவங்களுக்கு அந்த காளி தான் அவங்க வர. அவர் ஏன்னா இப்போ நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டா அவங்க இஷ்ட தெய்வம் எதுவும் அதுதான் கண்ணில் நிற்கும். அவருக்கு இதுவே இல்லை. இது ஏன் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கண்ணாடியை குத்தி அந்த பூர்வ மத்தியில் குத்துறாரு அவருக்கு. ஏன்னா அந்த உருவத்தை தாண்டி அவரால் போக முடியல அப்படின்னு நம்ம கண்ணில் குத்தின உடனே நபர் கடந்து போய் அந்த இடத்துல அவருக்கு உணர்வு வருது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி கண்ணாடியில் குத்தி உணர்வை எழுப்பி விட்டுருக்காங்க. அந்த காலத்தில் மகரிஷி என்ன பண்ணார்னா, பூயிரலால் உந்தன் தொட்டு பூர்வ மத்தியில் ஏன் அப்படின்னா, எதையுமே ரொம்ப கஷ்டப்படாமல் எளிமையாக அதை கொண்டு சேர்க்கறதுல மகரிஷி எல்லாமே உடற்பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும் எளிமையாக கொண்டு வர்றது மகரிஷியோட இந்த பயிற்சியை. இதுக்கு மேலே இந்த அதாவது பதஞ்சலி யோகத்தில் இருக்கிற 196 பயிற்சி முறைகளையும் நம்ம செய்யணுன்னா முடியாது. அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இளமையில் செய்யக்கூடிய எல்லா பயிற்சியுமே வயசாக ஆக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஆசிரியர்களும் இந்த காலகட்டத்தில் இந்த பயிற்சி நீங்கள் விட்டுருங்க, 40 வயசு மேலே நீங்கள் இது பண்ணாதீங்க, 50 வயசு மேலே சிரசாசனம் பண்ணாதீங்க, இப்படி ஒவ்வொரு பயிற்சியாக நீங்கள் ஒரு காலகட்டத்து மாதிரி. ஆனால் 100 வயதுகளையும் எல்லாரையும் நான் விதிவிலக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. 100 வயதிலையும் நிறைய பேர் எல்லா பயிற்சி செய்யக்கூடிய இருக்காங்க. ஆனால் எல்லாராலையும் முடியுமானா முடியாது. ஆனால் எல்லாராலையும் எல்லா நேரங்களிலும் எந்த இடத்துலையும் தேவையான ஒரு இடம் தேவை கிடையாது, தியானம் பண்ணுறது ஒரு நேரம் தேவை கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி கொடுத்தவர் இந்த பயிற்சியை 20 நிமிஷம் செஞ்சால் போதும். நீங்கள் 20 நிமிடம் போதும். மகரிஷி கொடுத்த பயிற்சியை 25 நிமிஷம் 20லேருந்து 25 நிமிடங்கள் காலையில் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த உடல் என்ன சொல்கிறாங்க, 1 மணி நேரம் இந்த உடலுக்காக நீ செலவிட்டால் மீதியுள்ள 23 மணி நேரம் இந்த உடல் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் அப்படின்றான். அப்போது 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி, 1/2 மணி நேரம் தியான பயிற்சி,
5 நிமிடம்லேருந்து 3லிருந்து 5 நிமிடம் காயகல்ப பயிற்சி. ம் ம் அப்போ உடலுக்கு, உயிருக்கு, மனதிற்கு 3 விதமான பயிற்சியும் எளிமையாக செய்யலாம். எந்த விதமான அதாவது சில பேர் மாற்றுத்திறனாளிகளும் சில பயிற்சியில் செய்யக்கூடிய வகையில் இந்த பயிற்சி அமைச்சிருக்காரு. அருமை அருமை அருமை. தொடர்ந்து பேசுவோம். வாழ்க 100 வயதுக்கு மேலே வாழ்கிறவங்க ஜப்பானில் நிறைய பேர். ஆமாங்க சார். 100 வயதுக்கு மேலே. ஆமாங்க சார், 100 வயசு. இந்த உடற்பயிற்சியில் 108 பாயிண்ட் இருக்கு அக்குபஞ்சர். அது பண்ணும்போது நமக்கு நல்ல நன்மை கிடைக்கும். கைப்பயிற்சி, கால் பயிற்சி, கண் பயிற்சி, அப்புறம் மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் மகராசனம், அந்த மாதிரி பயிற்சி எல்லாம் பண்ணும்போது 108 பாயிண்ட்டு. இந்த மாறுதல் நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? உணர்ந்திருக்கேன் சார், உணர்ந்திருக்கேன். நான் டெய்லி வீட்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இந்த மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நிறைய கோபம் வரும். வீட்டில் அடிக்கடிக்கு கோபம் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ அது இல்லை. சினம் தவிர்த்திருக்கு, ஆசையை சீரமைச்சிருக்கேன். அடுத்தது கவலையை ஒழிச்சிருக்கேன். நிறைய கவலைப்படுவேன், எதுக்கு எடுத்தாலும் கவலை வரும். அந்த கவலையை இப்போ சீரமைச்சிருக்கு. கோபத்தை எப்படி குறைச்சிங்க அதை சொல்லுங்கள் எங்களுக்கு. கோவத்தை மெடிடேஷன் பண்ணி கோவத்தை குறைச்சிருக்கேன் சார். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவோம். எக்ஸசைஸில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. தியானம் பண்ண நமக்கு கோவம் குறையுது. அடுத்தது அவர் கோவப்படும் போது நான் வாழ்க வளமுடன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பேன். நேராகவும் சொல்லுவேன், வாழ்க வளமுடன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் குறைய ஆரம்பிச்சிச்சு. நம்ம கோவப்படுறதுனால நம்ம உயிராற்றல் உடலை விட்டு வெளியேறுதுன்னு போயிடுது. ஆமாம், சினத்தை தவிர்க்கணும் அப்படின்றாங்க. அது குடும்பத்தில் அமைதியும் கெடுக்குதுன்றாங்க. சினம் நம்ம குடும்பத்தில் அமைதியும் கெடுக்குது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. ஆமாம், அது அப்புறம் நண்பர்களிட்ட நட்பு குறையுதுன்றாங்க. சினத்தினால நட்பு குறையுது. அப்புறம் உறவினர்களிட்டிருந்து நம்ம விலகி போயிடுறோம். அந்த சினத்தினால கோபமாக ஏதாவது பேசுனா நம்ம அவங்கள்ட்ட விலகி போயிடுறோம். அதனால் சினத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மகரிஷி. அது தவிர்த்தாவே இன்பம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு வரும் அப்படின்னு. கவலையினால் நிறைய பேர் நம்ம கவலைப்பட்டு உடம்புல நிறைய வியாதிகள் வர்றது தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது ஒரு சில கவலையை தான் நம்ம கவலையாக எடுத்துக்கணும். பிறவியில் வர்றதை ஒன்றும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. அப்புறம் ஒரு சிலது எப்போ நடக்கிறத போய் இன்றைக்கி நினச்சிட்டு நம்ம கவலைப்படுறோம். அது தேவையில்லைன்றார். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் போது இப்போவே நினச்சிட்டு இருக்குது என்ன பண்ணுறது, என்ன செய்யறது அப்படின்ட்டு, சின்ன குழந்தையிலேருந்தே. அந்த மாதிரிலாம் கவலைப்படாமல் நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம கவலையை ஒழிச்சிட்டாவே அதுவும் நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. சார், இந்த மாதிரி இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க? பண்ணியிருக்கேன் சார். திடீர்னு உங்கள் வீட்டுக்காரர் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? வாழ்க வளமுடன் சொல்லுவேங்க சார். இன்னொரு தடவை நடக்கிறாரு, அப்போ பேசக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லுவேன். அவர் கேட்கலன்னா என்ன பண்ணுறது சார்? திருப்பி வாழ்க. இந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்கானுங்கல்ல சொல்கிறேன். அவர் கேட்கல, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அவரை சொல்லலை. சரி சரி. அவர் தான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாரு. அதுக்கு நாங்கள் வாழ்க வளம் மன்றத்துக்கு வாங்க, கோபம் குறையும், தியானம் பண்ணுங்க இப்படி எல்லாம் சொல்லுவோம் நாங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிடலாம். ஆனால் நம்ம கோபப்படக்கூடாது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அதுக்கு தான் நீங்கள் சொல்கிறத கேட்கல. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோ நீங்கள் யார் எப்போவுமே நம்ம ஒரு செயல் செய்தால் அதற்கான எதிரி செயல் ஒன்று இருக்கும். அப்போது அதுக்கு அவங்க கேட்டுட்டாங்கன்னா அவங்க நம்ம நண்பர்கள். கேட்கலன்னா அவங்க கேட்க வைக்கிறதுக்கான வழிமுறை மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் தவத்தில் உங்கள் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளோ இல்லை உங்களுக்கு சும்மா தவத்தில் வாழ்த்துறோம் இல்லையா, தெரிந்தோ தெரியாமலோ நம்மை எதிரிலாக நினைத்து துன்பம் விளைவிப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களுக்கும் அன்பு கருணையோட வாழ்த்து சொல்கிறார். நம்ம மனைவிகிட்ட சொல்கிறோம், கேட்கல, அப்போ என்ன பண்ணுறாரு, தவத்தில் நீங்கள் உங்களை வாழ்த்துங்க அப்படின்றார். உங்கள் சங்கல்பத்தை நீங்கள் பேரியக்க மண்டல தவம், அதாவது 9 மைய தவத்தில் வாழ்க்கை முழுசும் வாழ்த்திக்கிட்டே இருக்கணுமே. வாழ்க்கை முழுவதும் வாழ்த்திட்டே இருக்க சொல்கிறார். வாழ்த்தினாலும் உங்களுக்கு பயன் வருது இல்லை. வாழ்த்தி கொண்டே இருந்தால் நீங்கள் வாழ்த்தும் போது என்ன, அது ஐயா சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சமே அலை இயக்க தத்துவமாக இருக்குது.
உங்களிடம் இருந்து புறப்படக்கூடிய எல்லா எண்ணமும் வந்து நீங்கள் நல்ல எண்ணம் சிந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு நல்லதுக்கு போகுது. கெட்ட எண்ணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல கெட்டது செஞ்சுட்டு தான் அப்புறம் மற்றவங்களுக்கு கெட்டதுக்கு போகுது வந்து. இது அலை வடிவமாக எப்படி நீங்கள் அவர் சொன்ன மாதிரி வந்து டியூன் பண்ணுறாங்க அப்படின்னு போகும்போது யாரெல்லாம் அந்த ஃப்ரீக்குவென்சியில் தன்னோட மன அலையை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது செஞ்சுட்டே போவோம் கடைசி மடிச்சு வரைக்கும். நீங்கள் கெட்டது நினைச்சிங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு அந்த கெட்டதை ஏற்படுத்தி தான் அப்புறம் அடுத்தவங்களுக்கு போகும். இந்த ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார் தென்கட்சி சுவாமிநாதன், நீ ரொம்ப நல்லவனாக இருந்தாலுமே நிறைய பகையை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் அப்படிம்பாரு. எப்படியா நல்லவனாக இருந்தால் எப்படி பகையை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்கிறான்னு வச்சோங்களேன், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொன்னான்னா இன்னும் அவனை மட்டும் நல்லவன் நல்லவன் நல்லவங்கிறானுங்க அப்படின்னு அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஜலசி வருமா அவனை அறியாமல். இவனை மட்டுமே நல்லவன் நல்லவன் சொல்கிறான்னா அவனை அறியாமலே உனக்கு கெடுதல் செய்வானான். உன்னை யாராவது கெட்டவன்னு சொல்ல வைக்க வரைக்கும் இவனை அறியாமலே கெடுதல் செய்வானான். அதனால் ரொம்ப நல்லவனாக இருந்தால் இந்த மாதிரி சூழ்நிலையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வாழ்த்துதல்ங்கிறது வந்து மனதார வாழ்த்தணும். சரி ஏதோ செஞ்சிட்டான், சரி நல்லா இருப்போ அப்படிங்கிறோம்ல, நல்லா இருக்கட்டும் போ அப்படின்னு அந்த வாழ்த்துதல் கிடையாது இல்லை, நல்லா இருக்கட்டும் போ அப்படின்னா அது முழுமையான வாழ்த்துதல் கிடையாது. மனதார வாழ்த்துவது. சொல்லுங்கள் மேடம். அதாவதுங்க ஐயா, இந்த டீனேஜர்ஸ்க்கு நம்ம பசங்களை வளர்க்குறது வந்து இப்போ பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. நமக்கு பெரிய சேலஞ்சிங் இல்லை, பெரிய 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 சேலஞ்சிங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த சுச்சுவேஷனில் அந்த குழந்தைங்கள்லாம் வந்து நம்மளுடைய இன்னொரு பிறவி தான். ஏன்னா நம்மளோட ஜீன்லேருந்து தான் வந்திருக்காங்க, அப்பா அம்மாவுடைய ஜீன்லேருந்து இல்லை நம்மளோட முன்னோர்களுடைய ஜீனில் தான் இருக்காங்க. அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க ரியலைஸ் பண்ணாலே அவங்க செய்கிற தப்பெல்லாம் நாமோ இல்லை நம்ம முன்னோர்களோ பண்ணியிருக்காங்க, அதோடைய விலை அதே மாதிரி தான் இவங்களும் அந்த அதாவது கருமைய பதிவுன்னு சொல்லுவோம் டிஎன்ஏல இருக்குது, அதுதான் இப்போ திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். அதை புரியலைன்னா அந்த என்றைக்குமே அதை ஒரு கவலையாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, ஓகே இதெல்லாம் இருந்தது, அது அவன்கிட்டேருந்து இப்போ வெளியே வருது. எஸ்பெஷலி அந்த 14 இயர்ஸ்க்கு மேலே எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஜில் அவங்க அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேஜ் அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது அதுக்கு நம்ம மனவளக்கலை வந்து ஒரு பெரிய ஆழியார் போகிறது ஒரு அதெல்லாம் எதுக்கு 15 இயர்ஸில் வச்சுருக்காங்கன்னா அந்த ஸ்டேஜில் தான் இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். குழந்தைங்களுடைய உள்ள இருக்க கருமைய பதிவுலேருந்து என்னென்ன தீய குணங்களோ நல்ல குணங்கள் எல்லாமே வெளியே வரும். ஸோ அப்போ அந்த தீய குணங்களை அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து தெரிஞ்சிட்டோம். அதாவது எதையுமே வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியாது, பட் அதை நம்ம அடக்கி வைக்க முடியும். ஸோ அவங்களுக்கு எந்த தீய எண்ணம் வருதோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அதுக்கான பாசிட்டிவ் விஷயம் என்னவோ அதை ஜாஸ்தி படுத்தணும்னா இந்த விஷயம் தானா குறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ அந்த பதிவு திரும்ப மேலோங்காமல் அந்த குழந்தை வந்து ஒழுக்கமான நிலையில் வாழும். ஸோ இதுக்கு பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு கையாண்டாங்கன்னா அதை கரெக்டான முறையில் கொண்டு போக முடியும். சப்போர்ட்டிவாக வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கொடுத்த பயிற்சிகளை கொண்டு போனோம்னா இன்னும் சிறப்பாக முடியும். அண்ட் இன்னொன்று என்ன விஷயம்னா, இந்த இதெல்லாம் பண்ணும்போது ஐயா கொடுத்த கவலை ஒழித்தல் இந்த இது எல்லாமே சேர்த்து ஒருங்கிணைத்து தான் நம்ம வாழ முடியும். அதாவது பையன் வந்து இப்படி பண்ணுறான்னா முதல்ல நான் அதுக்கு கவலைப்படக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் அதை கவலைப்படுறது மூலியமாக அதை சரி செய்ய முடியாது. இங்கே வாழ்த்தும் பயணம் உள்ளே வருது. நான் வந்து இந்த நேரத்தில் ஐயோ என் பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு நான் கவலைப்படுறதை விட்டுட்டு அந்த நேரத்தில் அவனை வாழ்த்துவேன். எனக்கு எப்பப்பெல்லாம் கவலை வருதோ அப்போல்லாம் வாழ்த்துவேன். அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து அதுக்கான சொல்யூஷனை நான் தேடுறேன். கவலைப்படும் போது எனக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது, என் உடலை நான் வந்து இன்னும் பாதிச்சுக்கிறேன். ஏன்னா கவலைங்கிறதே வந்து நம்ம கவலை மாதிரி நம்ம மொத்த எனர்ஜி எடுத்து வெளியே விட்டுடும். அதனால அந்த ஸ்டேஜில் வாழ்த்தணும்னா பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த விஷயம் உடனே சரியாகும், இல்லை ஒரு சின்ன கொஞ்சம் பீரியடில் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நாங்கள் எல்லாருமே வந்து அனுபவிச்சிருக்கோம், உணர்ந்திருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். அதை வச்சு தான் சொல்கிறோம் ஐயா. நல்லா சரியாக சொன்னாங்க. அந்த டிஎன்ஏ வந்து நீ ஒருத்தன் வந்து சந்தோஷமாக இருக்கிறான் இல்லை தப்பு செய்கிறான் அப்படின்னா நம்ம ஜென்ரேஷனில் வந்து எங்கேயோ ஒருத்தன் வந்துருக்குது. ஒருத்தன் நல்லா பாடுறான் அப்படின்னா அவன் தாத்தன் பாட்டன் பூட்டன் எங்கேயோ ஒருத்தலாம் காட்டு மேட்டில் பாடிட்டு இருந்திருப்பான். அந்த ஜீன் வந்து வருது அப்படின்னா நம்மளுடைய ஜீன்ஸ் எல்லாம் இன்னும் ஆப்பிரிக்காவில் வந்து 60-70% மேலே ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம ஜீன்லாம் அங்கே இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த ஜீன் நல்ல எண்ணங்கள் இன்றைக்கி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜெனரேஷன் நல்ல எண்ணங்களாகவே வரும் அப்படிங்கிறது தான் கான்செப்டே. சொல்லுங்கள் மேடம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப்ரிக்காவிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் நம்ம இந்தியா ஐயா. அதனால் வந்து நம்மளோட ஜீன் அவங்களோட ஒத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து சினம் தவிர்த்தல் எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. நம்ம மனவளக்கலையில் வந்து அகத்தாய்வு கிளாஸ் இருக்குது. அந்த அகத்தாய்வு கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணாவே நிறையா சேஞ்சஸ் வந்து நமக்கு நடக்கும். ஏன்னா எனக்கே அந்த மாதிரி நடந்திருக்கு.
அதனால ஒரு 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சொல்லுங்க என்ன நடந்திருக்கு? என்ன நடந்துக்குன்னா ரொம்ப ஏதாவது டீனேஜ் பசங்க தான் நம்ம வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா, ஏதாவது ஒன்று பண்ணாவே நமக்கு கோவம் வந்துடும். கத்திட்டே இருப்பேன், திட்டிகிட்டே இருப்பேன். ஆனால் வந்து இந்த சினம் தவிர்த்தல் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் நாம் ஏன் திட்டணும் நம்ம குழந்தைய? நாமளும் அப்படி தானே இருந்தோம், அந்த ஏஜில் நாமளும் அப்படி தான் இருந்தோம், நம்ம அம்மா அப்பாவை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்போம், அதனால் நம்ம அந்த மாதிரி திட்டக்கூடாது அப்படின்னு ஒரு விழிப்பு நிலையிலே எப்பயுமே இருக்க சொல்லுவார் மகரிஷி. அதனால் வந்து விழிப்பு நிலையிலே இருந்து என் குழந்தை எது பண்ணாலுமே திட்டமாட்டேன், கொஞ்சம் அமைதியாக இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் வாழ்த்துவேன், ரொம்ப வாழ்த்துவேன், வாழ்த்திட்டே இருப்பேன். வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வாழ்த்தி அவங்களுக்குள்ளேயே நிறையா சேஞ்சஸ் நிறையா நடந்திருக்கு. பசங்க நல்லாவே மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அகத்தாய்வு கிளாஸ் வந்து மனவளக்கலையில் ரொம்ப ரொம்ப இதாக கொடுத்துருக்காரு ஐயா. ரொம்ப அட்டன் பண்ணோம்னா ரொம்ப நல்லது எல்லாருக்குமே. அப்புறம் அதே மாதிரி ஆசை சீரமைத்தல், நம்ம வந்து நிறையா விஷயம் அதை கடைக்கு போனோம்னா அது இதுன்னு ரொம்ப மாதம் வாங்கிறது. நம்ம அந்த அந்த கிளாஸில் ஆசை சீரமைத்தல் கிளாஸ் அட்டன் பண்ணோம்னா எதுக்கு நமக்கு தேவையா, எதுக்கு சும்மா வாங்கி நம்ம ஏன் தேவையில்லாததை ஏன் வீட்டில் வச்சுருக்கணும்? ஒரு பொருள் வந்து ஒரு மாதம் 2 மாதம் வீட்டில் இருந்தாவே அது நமக்கு பயன்படாது, அதை எடுத்து போட்டுடணுங்க. ஏன்னா அதனால் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் பண்ணாத பொருள் 2 மாதம் 3 மாதம் வச்சுருந்தாவே அது நெகட்டிவ் எனர்ஜியாக, அதனால் அது நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை அந்த மாதிரி அகத்தாய்வு கிளாஸ் அட்டன் பண்ணோம்னா நமக்கு நிறைய உயர்வு தாழ்வு அது தெரியும். அதான் உயர்வு தாழ்வு, அதுவும் வந்து நம்ம கிளாஸ் தானம்மா, அகத்தாய்வு கிளாஸில் அதில் நம்ம இது பண்ணோம்னா நீங்கள் என்ன பெரியவங்களா, நீங்கள் சொல்கிற பேச்சு நாங்கள் கேட்கணுமா அப்படிலாம் வந்து நம்ம நினைக்காம அவங்க என்ன சொல்கிறாலும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு கீழ்ப்படியதெல்லாம் இருக்கிற மாதிரி அதுவும் நமக்கு கொண்டு வரும். அந்த விமர்சனங்களை தாங்கக்கூடிய பக்குவம் வரும். நல்லது சொன்னாலும் ஏற்றுக்கலாம், கெட்டது சொன்னாலும் மாறிடும். அந்த மாதிரி அகத்தாய்வு கிளாஸ்ல ரொம்ப நல்ல சேஞ்சஸ் இருக்கு. அப்புறம் ஒரு நிமிஷம், அது வந்து குடும்ப அமைதியில வந்து மகரிஷி ஐயா என்ன சொல்றாருன்னா, கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறையும் இருக்கக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதுதான் மெயின். பணம் ஃபர்ஸ்ட்னா அடுத்தது இது வந்து ரொம்ப மெயின். அதாவது கணவன் மனைவி 2 பேருமே ஒழுக்க நெறியோடு இருக்கணும், அது மாறினாலுமே கூட குடும்ப அமைதியே வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால வந்து அதுவும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸ்க்ரீன் இருக்கக்கூடாது. ஆமாம். இது பாசிபிளா? ஆமாம். இப்போ சினம் வந்து ஒரு சங்கிலி தொடர்ன்னு சொல்கிறார் அவர். அது வந்து ஒரு இடத்துல நிற்காது. அது இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய தொந்தரவு பண்ணுதுன்ட்டு அம்மா அடிக்கிறாங்கன்னா உடனே கணவன் சண்டைக்கு வராரு. அப்புறம் அங்கே கணவன் மனைவி சண்டை வருது, அவர் ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போனோடனே அவர் அங்கே அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட அந்த கோவத்தை காட்டுறாரு. இந்த கோவம் வந்து அங்கே போய் எதிரொலிக்குது. அப்படியே அவருக்கு கீழே வந்து பியூன் வெறியும் அந்த கோவம். பியூன் வீட்டுக்கு போகிறாரு, இந்த கோவத்தை அவர் பெரிய ஆஃபீஸருங்கள்ட்ட காட்ட முடியாது, வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட போட்டு அடிக்கிறாரு, அவர் அந்த குழந்தைய போட்டு. இந்த மாதிரி இந்த சினம்ங்கிறது வந்து ஒரு சங்கிலி தொடர் போய்கிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சினம் வந்தால் உடம்புல இருக்க நாடி நரம்புங்கள்லாம் வந்து ரொம்ப செயலிழக்கிற அளவுக்கு போகும். அது அதிகமாக போகும்போது ஹார்ட் அட்டாக் கூட வரும், பிபி சர்க்கரை அளவு அதிகமாக வருது, இந்த மாதிரி மிக கொடியமாக இதெல்லாம் நடக்குது. அதனால் சினத்தை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். அப்புறம் அவர் கவலையை பற்றி என்ன பேசுகிறார் அப்படின்னா, கவலையை 4 வகையாக பிரிக்கிறாரு. உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை, தள்ளி போட வேண்டியவை, அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை, அனுபவித்தே ஆக வேண்டியவை, இப்படி 4 வகையாக பிரிக்கிறாரு. இப்போ கவலைனாவே நீங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ், எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு கவலை இதுதான் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அதுக்குண்டான டாக்டர்ஸ். ஆனால் இதில் வந்தோம்னா அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இப்போ உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை, ஒரு நோயா ஒரு ஆப்ரேஷனாக அது உடனடியாக போய் தீர்த்து தான் ஆகணும், அதுக்கு உடனடியாக பண்ணிடணும். அலட்சியப்படுத்த வேண்டியன்னா வீட்டில் சிலர் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களோட அறிவு அவங்க சொல்லுவாங்க, தேவையானதை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அவங்க ஞாபக மறதினால் சில விஷயங்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் நாம் கோவப்படக்கூடாது. அந்த சில விஷயங்களை அலட்சியப்படுத்திட்டு போனால் குடும்பம் நல்லாயிருக்கும். அப்புறம் கடன் நோய் இதெல்லாம் உடனே தீர்த்துடணும். அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னேன்,
கவலைப்பட்டே ஆக வேண்டியது. அதான் அனுபவித்தே ஆக வேண்டியனா நோய் வந்துடுச்சு வேறு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சிலதெல்லாம் வந்து அனுபவிச்சே ஆக வேண்டும். இந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. கவலைக்கே கவலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் வந்து பாடங்கள் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இது இருக்குது. நல்லா இருக்குல்ல, சினிமா டைலாக் மாதிரி. ஆமாம், அந்த கவலைக்கே கவலை கொடுக்குற அளவுக்கு நமக்கு இதில் அற்புதமாக சொல்லி இதில் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுறது, கவலைப்படுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இதில் வந்த பிறகு நல்ல தெளிவு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த 6 குணங்கள், அறுக்கப்பட வேண்டிய 6 குணங்கள்னு சொல்கிறாரு. பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இதையெல்லாம் வந்து அறுக்கப்பட வேண்டிய. ஏன்னா இது வந்து இதை நம்ம அறுக்கப்படலைன்னா பொய், களவு, சூது, கற்பழிப்பு, கொலை இதில் கொண்டு போய் விடும். இந்த மாதிரி வந்து நாம் இதில் உள்ள இந்த பாடங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா, இந்த மனவளக்கலை சிறு வயதுலேருந்தே கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழலாம். இதில் வந்து காயகல்ப கலைன்னு ஒன்று கொடுத்துருக்குறாரு. இது வந்து ரொம்ப அற்புதம். இப்போ எப்படி உடலுக்கு உடற்பயிற்சியோ, காயகல்பம் வந்து உயிருக்கு. நாம் வந்து ஜனனம் அப்படிங்கிறதும் அந்த விந்துநாதத்தில் தான் நாம் பிறக்கிறோம். இறக்கும் போது அந்த வித்துக்கலையம் உடந்ததுன்னா இறப்பு. ஸோ ஜனனம் மரணம் ரெண்டுமே இந்த காயகல்பத்தை நாம் அருமையாக கற்றுக்கிட்டோம்னா அற்புதமாக நாம் கையாளலாம். காயம்னா உடல், கல்பம்னா உறுதி. இந்த காயகல்பத்தை கற்றுக்கிட்டோம்னா நம்ம உடல்லாம் ஊக்கம் பெறும், முதுமையை தள்ளி போடலாம், கடைசி வரை இளமையோடு வாழலாம், ஆயுள் நீட்டிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. 14 வயது வரைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம உடலுக்கும் நம்ம மூளை வளர்ச்சிக்கும் பயன்படுது. அதுக்கப்புறம் அந்த 14 வயது முடிஞ்ச உடனே தான் அது ஆணோ பெண்ணோ அந்த பருவ வயது அடையும் போது தான் அது வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த விந்துநாதம் வருது. அதுக்கப்புறம் அதை முறையாக பயன்படுத்துறதுக்கு இந்த மனவளக்கலையில் அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்குறாரு மகரிஷி. அதை நாம் முறையாக பயன்படுத்தி அந்த காயகல்ப பயிற்சியை கற்றுக்கிட்டு அந்த விந்துநாதம் கெட்டிப்படக்கூடியது இதையெல்லாம் நாம் கற்றுக்கிட்டோம்னா நீண்ட ஆயுளோடு அற்புதமாக வாழலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள், மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. அனைவரும் கற்று பயன்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு வச்சுருங்க, உங்கள்கிட்ட வரோம். சொல்லுங்கள் மேடம். மனவளைக்கலைக்கு முன், மனவளைக்கலைக்கு பின். ஆனால் மனவளைக்கு முன் வரவங்களாம் ரொம்ப அப்படியே சோர்ந்து தெளிவின்மை இல்லாமல் அப்படி வருவாங்க. அப்புறம் இங்கே வந்து பயிற்சி பெற்ற பிறகு அவங்களுக்கு ஒரு உற்சாகம், அது உணர்ந்த பிறகு அவங்களுக்கு அவங்க முகமே ஒரு தேஜஸ் தெரியும், வித்தியாசம் தெரியும். அங்கே மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் தெரியும். அதனால் மனவளைக்கலை பயிற்சி வந்து வேதத்தின் மகிழ்ச்சி நமக்கு எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை தியானம், குண்டலி யோகம். அதாவது பெண்களுக்கு வந்து அந்த காலத்துலலாம் பெண்களுக்கெல்லாம் தியானமே பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அது வயசான காலத்தில் தான் பண்ணுவாங்க. ஆனால் மகரிஷி சொல்கிறது குடும்பத்தில் இருக்க பெண்கள் தான் மெயினாக பண்ணணும், அவங்க பண்ணாதான் குடும்ப அமைதி வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லா பெண்களுக்கும் தவம் கொடுத்தது மகரிஷி தான். தொட்டு காட்டதை விட சுட்டு போட்டதை வர மாதிரி நம்ம தொட்டு காட்டி அவரோட உயர்கலப்பு நம்மளுக்குள்ளே கொடுத்த ராகினி தீட்சை தொட்டு காட்டினது தான். துரியம், சாந்தின்னு ஒரு தவம் இருக்குது. அது வந்து ஒரு அற்புதமான தவம். அது வந்து கண்டிப்பாக அந்த சாந்தி தவம் கிடைச்ச பிறகு தான் மகரிஷியே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாரு. ஏன்னா சாந்தி தவம் வந்து மூலாதாரத்துக்கு செய்கிற தவம். அதாவது நம்ம எதையும் தாங்கும் சக்தி. அதான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் கணவன் திட்டினாலும் சரி, மாமியார் இதெல்லாம் ஒரு தாங்குற சக்தி கிடைக்கும். எவ்வளோ அடித்தாலும் வாங்குறான்டா வடிவேல் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணாலும் அது தானாகவே அது இயற்கையாகவே நம்மளுக்கு ஒரு அமைதி வந்துடும். சரி திட்டுறாரு, கொஞ்ச நேரம் திட்டுவாரா, பார்த்துக்கலாம், ஓகே, கொஞ்ச நேரம் அவருக்கே டல் ஆகிடும். ஓ என்ன சொன்னாலும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. எதிர்த்து அடிச்சா தானே அவன் அடிப்பான். அது சாந்தி தவத்துக்கு மாதிரி எந்த தவமே இல்லைங்க. இதுதான் சாந்தி தவம். சாந்தி தவம் தான் அவ்வளோ அற்புதமான பயிற்சி. ஆனால் அது சாதாரண பயிற்சி இல்லை, ஒரு அதான் சாந்தி தவம். எங்கள் வீட்டில் தான், அவரே கேட்டு பாருங்க வேணா. இல்லை சாந்தி தவறு ஒரு அற்புதமான பயிற்சி மகரிஷி நம்மளுக்கு கொடுத்தது வந்து நிஜமாகவே. அது வந்து வேற என்ன சொல்கிறது, நம்மளுக்கு மூலாதாரம்னா பூமி சம்மந்தப்பட்டது, நகை பணம் எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. நிஜமாகவே அப்படியாவது நம்ம மன்றத்துக்கு வருவாங்களான்னு தான் நான் சொல்கிறேன். இதில் இது நல்லா இருக்கு. இல்லை உண்மையே தான் நான் சொல்கிறேன். அது வந்து செய்ய நீங்கள் நினச்ச வீடு கிடைக்கும். எனக்கு நினச்ச மாதிரி நான் வீடு எனக்கு இங்கே முகப்பேரில் கிடைக்கணும்னு நினச்சேன், நான் அது மாதிரி வாங்கியாச்சு. சொன்ன மாதிரி மன்றம் பக்கத்துலேயே கிடைக்கணும்னு நினச்சேன், வாங்கிட்டேன். சொல்கிற மாதிரி அதே மாதிரி அந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக சாந்தி தவம் எங்கே கிடைக்கும்னு நினச்சிருக்கீங்க? ஒன்று நாளைக்கு போதும் என்ற மனசு. ஆனால் இந்த பயிற்சிக்கு வர்றது போதும் ஆசை சீரமைத்தல் எல்லாமே எங்களுக்கு, எண்ணம் மாறுதல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துரு. அந்த பயிற்சியெல்லாம் கிடைச்சதால தான் போதும் என்ற மனசு வருது. போதும் இருக்குது அதிகமாக இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அந்த எண்ணமும் வரும்.
எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் அந்த மகரிஷி வந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து பேராசைப்படுறதுக்கு விடலை, எங்களை விடலை. அப்படி இருக்கிறவங்க வந்தால் கூட சீரமைச்சிருவோம் நாங்கள். அவ்வளோ எளிமையான சூப்பரான பயிற்சியை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து எல்லாருமே வந்து கற்றுக்கணும். அது 15 வயசு மேலே இருக்கவங்களுக்கு தீட்சை கொடுக்கலாம், அக்னி தீட்சை வரவங்களுக்கு உடற்பயிற்சி, மெயினாக உடற்பயிற்சி தாங்க நான் சொல்லுவேன். அந்த உடற்பயிற்சி கற்றுக்கிட்டாலே வீட்டில் சண்டை இல்லை. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா தானே எனக்கு உடம்பே முடியலங்க நீங்கள் செய்கிறீங்களா அப்படி சொல்லும்போது அவருக்கு கோவம் வந்துடும். அது நம்ம ஆக்டிவாகவே இருந்தால் நம்மளே செஞ்சிடலாம், சொல்லவே தேவையில்லை. ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம பசங்களும் அம்மா அப்படி செய்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு ஆக்டிவ் வரும். நம்ம எப்போ சோர்ந்து போய் படுத்துக்கிட்டே இருந்தால் எங்கேருந்து வீட்டில் என்ன தியானத்துக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம், ஒன்றும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கே வந்தாங்க, போயிருக்காங்க, பலன் இருக்குது. சரி அம்மா பாரு எப்படி இருந்தாங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு மாதிரி, எப்படி இருந்தாங்க எப்படி அப்படி ஆகிட்டாங்கன்னா சூப்பர் ஆகிடும். அதாவது ரொம்ப நோயாளியே வந்தால் கூட இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடுவாங்கங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகணும், இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் தொடர்ந்து 90 வயசு 100 வயசு கூட செஞ்சால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காசு செலவு பண்ண வேணாம். அப்பாயின்மெண்ட், ஐயோ அப்பாயின்மெண்ட் கிடைக்கலங்க அந்த டாக்டர்கிட்டன்னு சொல்ல தேவையில்லை. அப்பாயின்மெண்ட்டுக்கே போக வேண்டாம், நம்ம வீட்லேயே நம்ம இது சரி பண்ணிக்கலாம். அதாவது எளிய முறை, அதாவது கஷ்டமான எக்ஸசைஸே இல்லை மகரிஷி சொல்கிறது. எளிய முறை குடநிலை யோகம் பயிற்சி, தவ பயிற்சியும் எளிமை, காய்களும் 3 நிமிஷங்க. அந்த 3 நிமிஷம் கூட பண்ண டைம் இல்லைன்னு சொன்னால் எனக்கு நிஜமாவே எனக்கே கோவம் வந்துடும் போல இருக்கு. அதால சினம் அதுவும் சினம் தவிர்த்துக்கிறோம். அதுவும் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக எது செய்றீங்களோ இல்லை காய்கல்பமாக செஞ்சுருங்க. கண்டிப்பாக காய்கல்பம் 3 நிமிஷம் பண்ணிவிடுங்க. 3 நிமிஷம் எளிமையான பயிற்சி. அது பண்ண நரம்பு யூக்கம். அப்புறம் நம்ம மேல் நோக்கு எண்ணங்கள் தான் வரும், கீழான அந்த கெட்ட எண்ணங்களே வராது. மேல் நோக்கு இன்னும் மேலே நம்ம நல்லது எவ்வளோ செய்யலாம் அந்த எண்ணங்கள் தான், மேல் நோக்கு எண்ணங்கள் தான் வரும் தவிர்த்து தீய எண்ணங்களே வராது. அதெல்லாம் கழிச்சிரும். அதெல்லாம் அந்த காய்கல்பமெல்லாம் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்து ஸ்கூலில் கம்பல்சரி வரணுங்க. அது எப்படியும் முயற்சி பண்ணி நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருங்க எல்லாருக்கும். ஓகேங்க, வாழ்கொள்ளமுடன். நோட் பண்ணுங்கப்பா. இந்த வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய டீச்சிங்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எண்ணம் சொல் செயல். அதாவது நாம் இது வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நாம் ஒரு ஆக்ஷன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய கர்மாவுக்கு நம்முடைய ஆக்ஷனுக்கு ஒரு விளைவு இருக்குது அப்படின்னு தான் நியூட்டன்லாம். ஆமாம். ஆனால் வந்து வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்கிறாரு, நம்முடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த சூப்பர் சர்வரில் வந்து எல்லாமே பதிவாகுது. அதே மாதிரி நம்முடைய உடம்புல இருக்கிற கருமையத்திலையும் பதிவாகுது. அதனால் நமக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனில் யாராவது ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடம் கட்டணுன்னு ஒரு எண்ணத்தை போட்டிருப்பார், ஆனால் அவரால் முடியாமல் போயிருக்கோம். ஆனால் சப்சிக்வெண்ட்டாக வேறு யாரோ அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு வந்து நல்ல வசதியெல்லாம் இருந்திருக்கும். அவர் வந்து திடீர்னு ஒரு ஸ்கூல் கட்டுவார். காரணம் என்னென்னா அவருக்கு மின் ஜென்மத்தில் யாரோ ஒருத்தர் போட்ட ஒரு எண்ணம் வந்து அது அந்த பிரபஞ்சத்தில் இருந்துகிட்டே இருந்து அதுக்கு சரியான டியூன் பண்ணக்கூடிய ஒரு ஆளுனுடைய மனசில் போயிட்டு அவரை வந்து பள்ளிக்கூடம் கட்ட வைக்குது. அந்த வீடு வாங்கினோமே அதுதான். அது மாதிரி எண்ணம் இப்போ நாம் நினைக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும், என்னுடைய கருமையத்துக்கும் தெரியும். அது மாதிரி என்னுடைய சொல் வந்து அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். என்னுடைய சொல் வந்து நெகட்டிவாக இருந்தால் அதுவும் வந்து பிரபஞ்சத்தில் போய் பதிவாகுது. இப்போ நான் என்னுடைய பிள்ளைய வந்து நீ வந்து மாடு மேய்க்க தான் லாய்க்கு, நீ உருப்பட மாட்ட அப்படி நான் சொல்ல அந்த சொல்லும் வந்து பதிவாகுது. அதுவும் பிரபஞ்சத்தில் பதிவாகுது, அதுவும் என்னுடைய கருமையத்தில் பதிவாகுது. அதனால் அந்த பையன் வந்து அதனால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவான். அது மாதிரி நம்ம சொல்கிற சொல் எல்லாமே வந்து அதுக்கு சரியான நேரத்தில் அந்த சொல் செயலாக மாறும். அதனால் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நம்ம எப்போவுமே நெகட்டிவான வார்த்தையை உபயோகப்படுத்தவே கூடாது. பாசிட்டிவான வார்த்தையை மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். அடுத்தது செயலில் வந்து நாம் ஒரு ஆக்ஷன் இருக்குது, அந்த ஆக்ஷனால் என்ன பாதிப்பு, அதில் வந்து செயல் விளைவு தத்துவம்னு ஒன்று வச்சுருக்கிறார். அதுலேயே வந்து ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்கிறார். ஒருத்தர்கிட்ட வந்து நான் ஒரு 10,000 ரூபா திருடிட்டேன், உங்ககிட்ட இருந்து 10,000 ரூபா திருடிட்டேன், இன்னொருத்தர்கிட்ட இருந்து 10,000 ரூபா திருடிட்டேன். நீங்கள் வந்து அந்த 10,000 ரூபா இருந்தால் தான் இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும் உங்களால், அதை உங்ககிட்ட இருந்து திருடிட்டேன். இன்னொருத்தர் வந்து பல கோடிக்கு அதிபதி, அவர்கிட்ட போய் 10,000 ரூபா திருடிட்டேன். ஆனால் இது ரெண்டுமே ஒரே விளைவா அப்படின்னா விளைவு இல்லை. உங்களுக்கு இந்த 10,000 ரூபாய் இருந்தால் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்து நீங்கள் உயிர் பிழைக்க முடியும்.
இன்னொருத்தர் கோடீஸ்வரனுக்கு அந்த 10,000 ரூபாய் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, அவருக்கு ஒரு பைசா போன மாதிரி. அதனால் இந்த வினை என்னுடைய பயன் எப்படி இருக்குன்னாக்கா, இந்த என்னுடைய பயன் எப்படின்னா, உங்ககிட்ட திருடினால என்னுடைய அந்த வினைப்பதிவு அதிகமாக இருக்கும். அதே அந்த ஒரு பெரிய பணக்காரனுடைய 10,000 ரூபாய் நான் திருடும் போது அந்த வினைப்பயன் கம்மியாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விளைவுக்கு விளைவு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு. இது வந்து சும்மா உதாரணத்துக்காக சொன்னது, அதுக்காக பணக்காரன் வீட்டில் போய் கை வைக்கக்கூடாது. வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த மன்றத்திலிருந்து நிறைய பெண்கள் தான் நிறைய வந்திருக்கோம். பெண்ணின் பெருமையை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் தானே இருக்கீங்க. இதில் என்ன? ஆனால் மகரிஷி வந்து இந்த வேதாத்திரியத்தில் 14 திட்டங்களை வச்சுருக்காரு. அந்த திட்டத்திலேயே சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு அப்படின்னு தனியாக வந்து வச்சுருக்காரு. அது சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, உலக நாடுகளுக்கு எல்லாமே நிறைய நாடுகளுக்கு, கிட்டத்தட்ட 22 நாடுகளுக்கு போயிருக்காரு. எல்லா நாட்டிலையும் அவர் பார்த்தது பெண்களை வந்து அடிமையாக தான் வச்சுருக்காங்க. அந்த அடிமைத்தனம் வந்து எங்கேருந்து எப்போ தோன்றுனே கண்டுபிடிக்க முடியல, அதை வந்து மாற்ற முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொன்னால் பெண்களை வந்து அடிமையாக வைத்திருக்கதை பற்றி தான் வருத்தப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்தியாவில் வந்து சதி, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப விளக்கமாகவே நல்லாவே தெரியும். அதை வந்து போராடி ராஜா ராம் மோகன் ராய் வந்து அதை சதியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள்ட்ட சொல்லி அந்த சதி திட்டத்தை வந்து ஒழிச்சார். ஆனால் 70s அந்த மாதிரி இருக்கும்போது மகரிஷி வந்து டெல்லியில் தங்கியிருக்காரு, அன்பர்களுக்கு பயிற்சிலாம் கொடுத்துட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாலை வேளையில் வந்து பெரிய பெரிய ஆட்கள் ஒரு 10 பேர் வந்தாங்களாம். மகரிஷியை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மகரிஷி வந்து ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும், இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ வந்து அவங்ககிட்ட என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சதிங்கிறது ஒன்று இருந்துச்சு, அது வந்து ரொம்ப புனிதமானது, சதியில் ஏறுறவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அதை வந்து நாம் பார்லிமெண்ட்டில் நாங்கள் பேசி விவாதிச்சிட்டோம், நீ அதை தீர்மானம் கொண்டு வந்து அதுக்கு ஒப்புதல் தான் தரணும், அந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் தரதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆன்மீக பெரியோர்கள்ட்டெல்லாம் ஆசி வாங்கிறதுக்கு வந்திருக்கோம், அதுபோல் நீங்களும் வந்து இதுக்கு சம்மதம் தெரிவித்து ஆசி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. உடனே மகரிஷி அப்படியே ஷாக் ஆகிட்டாராம். என்னடா இது எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து இவ்வளோ சின்னதாக சொல்லி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சதியினால் எத்தனை சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க இப்போ சொல்கிறது என்னென்னா, சதி ஏறும்போது அவங்க வந்து புண்ணியவதிகளாக ஆயிடுறாங்க, அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து இவருக்கு அப்புறம் வந்து அது உடனே வந்து அவர் தெளிவடைஞ்சு என்ன சொல்லிட்டாராம், சரி நான் வந்து இதுக்கு நான் ஒப்புதல் தரேன், ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாராம். அது என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னால், எப்படி பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுகிறார்களோ அதே போல் பெண்கள் இருந்தால் ஆண்களும் உடன்கட்டை ஏறணும், இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாப்பலாம். அப்படி சொன்னோடனே அது தீர்மானம் வந்து கொண்டே வரல. அந்த மாதிரி அப்போ நம்ம பெண்கள்லாம் மகரிஷிக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கணும் இல்லையா? அந்த உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. இவர் மகரிஷி வந்து எதையுமே ரொம்ப ஹார்ஷாக பேச மாட்டார். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இதை வந்து புனிதப்படுத்துவதற்காக வெற்று சடங்குகளை செய்து பணம் பறிப்பதற்காக ஒரு கூட்டம் இருக்குதுன்னு இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கொஞ்சம் ஹார்ஷாகவே பேசியிருப்பார். இப்படி அது போல் தவ பயிற்சி நமக்கு கொடுத்ததும், பெண்களுக்கு தவ பயிற்சி கொடுத்து பெண்களே ஆசிரியர்களை ஆக்குனதும் மகரிஷி தான். அப்போ நம்ம இதுக்காக நம்ம வந்து ரொம்ப மகரிஷிக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஒரே ஒரு அவர் வந்து பஞ்சு டயலாக் மாதிரி நிறைய பேசிப்பார், அது நிறைய இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லும், உள்ளதை உணர்வோம், அல்லதை விடுவோம், நல்லதை செய்வோம், வளமோடு வாழ்வோம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேடம். லைக் மகரிஷி அவரோட தவத்தை பற்றி பேசணுன்ட்டு, லைக் இப்போ நம்ம பிரச்சனைங்க இருக்குல்ல, ஆசை சீரமைத்தல், கோவப்படுறது, சினம், இதெல்லாம் வந்து நம்மளோட வேவ் லென்த் வந்து 14 to 40 ஃப்ரீக்வன்சிலேயே இருக்குது. அந்த வேவ் லென்த்தில் இருக்கும்போது நமக்கு நல்லது கெட்டது அந்த புரிதல் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஆகினையில் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 14லேருந்து அப்படியே 13 to 7 குறைஞ்சிடுது. ஆகினை சொல்லுங்க, நேத்திரியில் 40லேருந்து 13க்கு வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து துரியம் இங்கே வரும்போது நெக்ஸ்ட் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 3 to 7க்கு வந்துடுது. அடுத்து பேரியக்க மண்டலம், சுத்த வெளியெல்லாம் போகும்போது அது டைம் ஆகும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண அந்த 1 to 3 ஃப்ரீக்வன்சி வரும்போது இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த பழக்கமெல்லாம்
இந்த சினம், கோபம், ஆசை எல்லாமே வந்து ஒரு நல்ல சீரமைச்சு நல்லா இருக்கும். அடுத்த தவம் வந்து பஞ்சேந்திரிய தவம். அது வந்து நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ், ஐம்புலன்கள். அவர் என்ன சொல்கிறார், நம்ம உடம்பு வந்து எனர்ஜி பேங்க் மாதிரி. அதை வந்து நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணுறதால, ஐம்புலங்களால் அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். டிவி பார்க்குறது இல்லை, மியூசிக் ரொம்ப நேரம் கேட்குறதால நம்ம எனர்ஜியை லூஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த தவத்தால் வந்து ஒவ்வொரு தோல், கண், மூக்கு, நாக்கு, காதுன்ட்டு ஒவ்வொரு புலன் பற்றியும் நம்ம தவம் பண்ணும்போது அந்தந்த புலனுக்கு திணிவு வருது. ஸோ அதை வந்து நம்ம திருப்பி அந்த எனர்ஜியை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம் சென்ஸ் ஆர்கன்ஸில். ஸோ அது ஒரு தவம். அடுத்தது வந்து பஞ்சபூத நவகிரக தவம். அதில் வந்து நம்மளோட பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதிலேருந்து நம்ம எப்படி நம்ம எனர்ஜி எடுத்துக்கலாம், இந்த வான்காந்தத்துலேருந்து நம்ம ஜீவகாந்தத்துக்கு எப்படி நம்ம ரிஸ்டோர் பண்ணிக்கலாம் எனர்ஜின்ட்டு அது ஒரு தவம் இருக்குது. அப்புறம் பிளானட்ஸ், நம்ம வந்து நவகிரகத்தை சுற்றுறோம் கோயிலில். இப்போ அங்கே கோயிலை சுற்றாமல் உட்காந்த இடத்துல இருந்தே அந்த பிளானட்ஸ்லேருந்து பவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு கிரகத்து மேலேயும் தவம் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கிரகத்துலேருந்து வர கெட்டதெல்லாம் ஃபில்டர் ஆகிட்டு நல்லதை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த தவம் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது என்ன தினமும் பண்ணணுமா? தினம் நம்ம அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாள் துரியாதித்த தவம் ஒரு நாள், பஞ்சேந்திர தவம் ஒரு நாள், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தவம் பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை சாந்தி தவம். சாந்தி தவம் எப்பயுமே பண்ணணும் மேடம். ஆமாம், எப்பயுமே பண்ணணும். இல்லை அங்கே வச்சுருங்க, இந்த மைக்கு. ஐயாட்ட கொடுங்க. சொல்லுங்கள் சார். வாழ்க வளமுடன். மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விஷயம் என்னென்னா, வேதாத்ரி மகரிஷி வந்து ஒரு தத்துவ ஞானி மட்டும் இல்லை, மிகப்பெரிய மருத்துவராக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மருத்துவ குணம், கம்ப்ளீட்டாக டாக்டர்கிட்ட போகாத அளவுக்கு ஒரு தனி மனித உடல் எப்படி பாதுகாக்கப்படுன்றது அவர் ஒருத்தர் தான் செயல்முறையில் செயல்படுத்தி கொடுத்த ஒரே ஒரு தத்துவ ஞானி அவர் ஒருத்தர் தான். மீதியெல்லாம் பக்குவப்பட்டது யாருமே கிடையாது, எல்லாம் பார்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஒருத்தர் தான் அதை அறிந்து உணர்ந்து கொடுத்த ஒரே ஒரு தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி தான். அவர் இப்போல்லாம் கம்பெனிக்கெல்லாம் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்லாம் இப்போ கொடுக்குறாங்க. அவர் வந்து தனி மனுஷனுக்கு நமக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டு ஐஎஸ்ஓ அப்போவே வாங்கி கொடுத்துட்டாரு. எப்படின்னு தெரியுங்களா? ஒவ்வொருத்தரும் படுக்கிறதுக்கு போது தற்சோதனைன்னு ஒன்று பண்ணிக்கு பாருங்கள். படுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், யாருக்கு என்ன செஞ்சோம், இல்லை நமக்கு நல்லது கிடச்சிதா, சந்தோஷப்பட்டுக்கோ. கெட்டது போச்சா, எதனால் ஆச்சு, அதை மாற்றிக்கோ, திருப்பி அதை வராத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு செல்ஃப் செக் ஆடிட் பண்ணுற ஒரே ஒரு சர்டிஃபிகேட் அந்த காலத்திலே ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு ஒரு ஞானி யாருன்னா அவர் தான், வேறு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் என்ற நம்ம ஒரு டாப் ரேங்கில் கொடுத்துற அவருடைய குணாதேசன் ஒரு எளிய முறையில் வடிவமைக்கப்பட்ட உடற்பயிற்சி, உடல் வளம், உயிர் வளம், மனவளம், இது மூணுத்தையும் எல்லாரும் சொன்ன கருத்து மாதிரி இந்த மூணும் ஒவ்வொன்றும் ஒரு நம்மளுடைய உடல் வளத்தை காக்கிறதுக்கு உயிர் வளம், மனவளம் காமிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த பயிற்சியை அரசு பாடத்திட்டமாக கொண்டு போய் சேர்த்து மாணவர்கள் மூலிமா இதையெல்லாம் கொண்டு போனாக்கா ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி போய் எந்த அப்பாயின்மெண்ட்டும் சொன்ன மாதிரியா எந்த டாக்டர்கிட்டும் போய் தேவை வேண்டியதில்லை. அவங்க உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து தினமும் அந்த உடற்பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சி பண்ணுறேன், ஒரு ஆக்டிவாக இருக்கிறன்றது. அந்த மாதிரி சொன்னாங்களே, மனவளைக்க முன்னாடி மனவளை பின்னாடின்னு சொன்னாங்க இல்லையா, அது உண்மையான தத்துவம் தான் சார். இந்த உடற்பயிற்சி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வந்து உடல் வந்து கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க வந்து எனர்ஜியோடு தான் இருப்பாங்க, பாசிட்டிவாக இருப்பாங்க, எப்பவும் அன்பை செலுத்துவாங்க. எல்லோரும் சொன்னாங்க ஆசை, சீரமைத்தல், கவலை, அன்பை செலுத்துங்க. அதில் வந்து குடும்பத்தில் அமைதி வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும், சமுதாயத்தில் மகிழ்ச்சி வரும், நாடு அமைதி, கண்டிப்பாக உலகம் அமைதியை கண்டிப்பாக அவருடைய கனவு கண்டிப்பாக பலிக்குன்றது நிச்சயம் உறுதி. இது வந்து எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. ஆனால் அதை வந்து அவர் மூலிமா சேர்த்தாருன்றது யாருக்கும் தெரியல. இதை தான் அவங்கவுங்க டிஃபைன் பண்ணி ஒரு ஃபில்டர் பண்ணி வேறமாக சைனாவில் ஒரு மாதிரி கான்செப்ட்டு, யூஎஸில் ஒரு கான்செப்ட், கனடாவில் ஒரு கான்செப்ட், ஆஃப்ரிக்காவில் ஒரு மாற்றி சொல்கிறாங்க. பட் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து இவர் கொடுத்த ஒரே ஒரு பேஸ் தான் இன்றைக்கும் உலக நாடு ஃபுல்லாக வந்து பாராட்டக்கூடிய அளவில் இவருடைய முக்கியமாக இவர் சொன்ன எல்லா உடல் வளத்துக்கு கொடுத்த ஒரு பயிற்சி. எல்லாரும் இது வந்து பள்ளி பருவத்திலேருந்து பண்ணாங்கன்னா
இளமை பருவத்தில் கொடுக்க வேண்டிய முக்கியமான, எப்படி ஐயா சொன்ன மாதிரி நிலத்தை எப்படி உழுது பண்பாடு பண்ணால் தான் விளைச்சல் வருமோ, அந்த இளமை பருவத்தில் நம்ம இவருடைய வடிவமைப்பட்ட உடற்பயிற்சியை கொடுத்தோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு உடல் வளம் மனவளம் கிடைச்சி எந்த வித நோய் இல்லாமல் இருக்குன்றத நம்பிக்கை உண்டு. இந்த வேதாத்ரி மகரிஷியோட இந்த நிகழ்ச்சியில் இந்த கருத்தை நான் உங்கள் முன் வைத்து இதை கொண்டு செல்லன்றதை அன்பாக கேட்டுக்கிறேன். நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். மகரிஷி ஐயா இந்த அறிஞர்கள், அப்புறம் நம்ம சாக்ரட்டிஸ், திருவள்ளுவர், இயேசுநாதர், இந்த மாதிரி எல்லாரும் ஒரே தத்துவத்தான் சொல்லியிருக்காங்க. அதாவது கடவுள் ஒன்று தான் அப்படின்றது. அதை இவர் ஒரு கவிதையாக சொல்லியிருக்கிறாரு. புத்தன் என்ற பெரியாரும் இயேசுநாதரும் பொதுநோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவரும் உத்தமராம் நபிகள் எனும் நாயகம் அன்பு அறிவுக்கே வித்திட்ட சாக்ரட்டிஸ் இவர்கள் அனைவரும் தொகுத்து அளித்த அதை ஒன்றாய் சேர்த்து தொகுத்து பார்த்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் காணும். அதுதான் மகிழ்ச்சி. நம்ம ஒரு நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு சந்திப்பு, ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பு, மன நிறைவான ஒரு சந்திப்பு. வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு உருப்படியான வாழ்க்கை என்ன அப்படின்னா, நாம் மட்டும் வாழ்கிறது பெருசு கிடையாது. நமக்கு அப்புறம் வர்ற ஜென்ரேஷனுக்கு, நம்ம அடுத்து வர சந்ததியினர்களுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம், என்ன கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதான். ஏன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்ல, நான் மட்டும் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சா போதாது அப்படின்னு. அப்போ அடுத்த சந்ததியினர்களுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு போகிறோம், நம்ம மட்டும் வாழ்ந்தால் பத்தாது அப்படிங்கிறது. அதில் வேதாத்ரி மகரிஷி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தாட் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாரு. நீங்கள் மட்டும் அவங்க சொன்னாங்கல்ல, அந்த டிஎன்ஏ அப்படியே வரும் அப்படிங்கிறது. நீ நல்லது நினச்சேன்னா உன் டிஎன்ஏ அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். நீ கெட்டது நினச்சேன்னா அதே டிஎன்ஏ. பையன் தப்பு பண்ணுறான்னா நம்ம பண்ணுற தப்பு தான், நம்ம தப்பு தான். அதனால் நம்ம நினைக்கிற எண்ணங்கள், நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே தூய்மையாக, எண்ணம் சரியான வழினா நம்ம மட்டுமல்ல நம்ம ஜென்ரேஷனும் எல்லாமே நல்லபடியாக போகும், அமைதியாக இருக்கும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் நம்ம பரிமாறணும். நிறைய தேவையான கருத்துக்கள் சொன்னாங்க, எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு. நிறைய புத்தகங்கள் இருக்கும், நமக்கு எந்த தேவை புத்தகமோ அதை மட்டும் நம்ம எடுத்து படிக்கணும்னு சொல்லுவாங்க, பிற அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க. நிறைய பொருள்கள் இருக்கும், எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நமக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அது குறித்தான கருத்துக்களை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்ன கருத்துக்களை இங்கே கிடைத்த ஒரு நேரத்தில் ஒரு அற்புதமாக நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். இது நமக்கு மட்டுமில்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல மனிதர்களை சென்று சேரும் என்கிறது உறுதியான ஒரு நம்பிக்கை. நல்ல ஒரு சந்திப்பில் சந்தித்தோம். இதே போன்று அடுத்த ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் மக்கள் களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு நண்பன் கவிமதி. வணக்கம்.